தாறுமாறு தக்காளி சோறு இப்படி சொல்கிறதுக்கு வர்த்தாக இருக்கும் இந்த தக்காளி சாதம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல கடாயை ஒன்று ஹீட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி ரைஸ்க்கு நம்ம தண்ணி சேர்க்காமல் வதக்கி எடுக்க போகிறோம். இப்போ 2 ஸ்பூன், அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் எப்படி சேர்க்குறது அப்படிங்கிறத சொல்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதில் இருக்கிற அந்த எசன்ஸ் நல்லா இறங்கணும். அடுத்து ஒரு 4 பல்லு பூண்டு பொடியை நறுக்குனது, ஒரு அரை இன்ச் அளவுக்கு இஞ்சி தூண்டு, அதையும் பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கறதை விட இந்த மாதிரி கட் பண்ணி சேருங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டும் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் நீட்டு வாக்கில் வெட்டி சேர்த்துட்டு ஃப்ரெஷ் கருவேப்பிலை இலைகள் ஒரு இனுக்கு போல் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு வெங்காயம் 100 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் 3 பேருக்கு தகுந்த மாதிரி தக்காளி சாதம் கிட்ட போகிறேன். அதுக்கு 100 கிராம் வெங்காயம், இது கூட 2 மடங்கு அதிகமாக தக்காளி, 300 கிராம் தக்காளி. இந்த ரேஷியோவில் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த தக்காளி சாதமோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயத்தை ஓரளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப கலர்லாம் மாறணும்னு அவசியம் இல்லை. கண்ணாடி பதம் மாதிரி இந்த அளவுக்கு வதக்கி விட்டு எடுத்தால் போதும். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூடவே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 300 கிராம் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக நல்லா பொடியை நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளியை சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு தக்காளியை நல்லா குழைவாக வதக்கி விட்டு எடுத்துக்கணும். இந்த தக்காளி சாதத்துக்கு தகுந்த உப்பை ஆட் பண்ணிக்கிறேன். நான் சாதத்துக்கு தனியாக உப்பு சேர்த்து வடிச்சிட்டேன். இந்த தக்காளி தொக்குக்கு மட்டும் நான் உப்பை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போவே தேவைப்பட்டால் லாஸ்ட்டாக கொஞ்சமாக டேஸ்ட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இந்த கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதை மூடி வச்சு மிதமான தீயில் இடையில நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 15 நிமிஷம் இந்த தக்காளியை நல்லா குழைவாக வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 15 நிமிஷம் நல்ல தக்காளி குக் ஆகிருக்கு, நல்லா மசிஞ்சிருக்கு. தக்காளி நல்லா இந்த அளவுக்கு மசியணும். இப்போ இந்த நேரத்தில் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் தனியா பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி. இதில் ஏன் 2 மிளகாய்த்தூள் சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய்த்தூள் நல்ல டேஸ்ட் கொடுக்கும், தனி மிளகாய்த்தூள் காரம் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். அதனால தான் இந்த மாதிரி 2 மிளகாய்த்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா சேர்த்துட்டு இதில் தண்ணி சுத்தமாக ஆட் பண்ணக்கூடாது. நான் தண்ணிக்கு பதில் தான் ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்து தாளித்தேன். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு இதை சேர்த்து லேசாக செவந்ததும் இதை அப்படியே இந்த தாளிப்பு எடுத்து இந்த தக்காளி வதக்கல்ல சேர்த்துக்கோங்க. இப்படி நீங்கள் 2 விதமாக தாளிப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். சுத்தமாக தண்ணியே சேர்க்க தேவையில்லை. இப்படி தண்ணி சேர்க்காமல் செஞ்சீங்க அப்படின்னா இந்த தொக்கையே நீங்கள் 2-3 நாளைக்கு எடுத்து வச்சுக்கலாம், கெடாமல் இருக்கும். தேவைக்கு சாதத்தை போட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த வதக்கலை மூடி வச்சு சிம்மில் வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா இது கொதிக்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு பச்சை வாசனை இல்லாமல் பக்காவாக ரெடி ஆகிடும். இப்போ 5 நிமிஷம் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். தக்காளி சாதம் கிண்டுறதுக்கு தக்காளி தொக்கு ரெடி பண்ணிட்டோம். இப்போ லாஸ்ட்டாக இதில் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு பொடியை நறுக்கின கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம வடித்த சாதத்தை இது கூட சேர்த்து ஆட் பண்ணிடலாம். நான் புழுங்கல் அரிசி ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சு உப்பு சேர்த்து வடித்து எடுத்திருக்கேன். 3 பேருக்கு தகுந்த மாதிரி சாதத்தை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். சாதம் ஆறணும் தேவையில்லை, சூடாகவே இதில் ஆட் பண்ணிக்கலாம். உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சாதம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த தக்காளி தொக்கும் சாதமும் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். இந்த மாதிரி தக்காளி சாதம் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் யூஸ் ஆகும், லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம், குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும். ஒரு லாங் ட்ராவல் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தக்காளி சாதம் செஞ்சுக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் செய்யறதுனால ரொம்ப நேரத்துக்கு கெடாமல் இருக்கும், டேஸ்ட்டும் தாறுமாறாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.